நாங்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியின் திறமை இருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது குறிக்கோள் தீர்மானம் சொன்னேன். அது பேர் நேரு ரெசல்யூஷன். அந்த நேரு ரெசல்யூஷன்ல இண்டிபெண்டன்ட் ரிபப்ளிக் அது பிரியாம கான்ஸ்டிடியூஷன் வந்து மாற்றுவது என்ன சொன்னாங்க? ஏன் ஜனநாயகம் கேட்டாங்க, ஏன் சோசியலிசம் கேட்டாங்க, ஏன் தாழ்த்தப்பட்ட உரிமைகள் கேட்டாங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு வந்து சேர்த்தார் அம்பேத்கர் என்றால், we the people of India and solemnly resolve to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. 46 அரசியல் நிர்ணய சபையில் என்ன குறிக்கோளோடு இந்த அரசியல் சட்டம் எழுதப்படும் என்று நேரு சொன்னாரோ அவற்றையெல்லாம் விடுத்து இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு சமதர்ம நாடாக, ஒரு மதச்சார்பற்ற நாடாக, ஒரு ஜனநாயக குடியரசாக, இறையாண்மை நாடாக கட்டமைத்திருக்கிறோம் என்று அதை கொண்டு வந்தார். ஆனா அரசியல் சட்டம் எழுதுகிற போது என்னெல்லாம் தோன்றியதோ அந்த ஊழல்கள் எல்லாம் எங்கே பதிவிட்டார்களோ அந்த காங்கிரஸ்காரர்கள் விமர்சித்தார்களே அவர்கள் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியின் திறமை இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்று நடத்த வருகிறார். இந்த இயக்கங்கள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.